வியாழக்கிழமை இரவு அப்படிப்பட்ட இரவு. அந்த நாள்ல 3 விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாக வலியுறுத்தப்படுகின்றன. ஒன்று, அதிகப்படியான குர்ஆனுடைய திலாவத். சூரா சஜிதாவை ஓதலாம், கஹ்ஃபை ஓத ஆரம்பிக்கலாம், பக்ராவை ஓதலாம், அதற்கு பிறகு சூரா ஜும்மாவை ஓதலாம். இது அனைத்துமே பரக்கத்தை உங்கள் முன்னாடி கொண்டு வந்து காட்டக்கூடிய அதிசயமிக்க சூறாக்கள். இன்னொன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த நாள்ல வியாழன் இரவுல மனைவியோடு உடலுறவு செய்வதும் இபாதத் என்று சொல்லப்படுகிறது. எவ்வளவு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா வியாழன் இரவு வைத்திருக்கிறான், வியாழன் பின்னேரம் வெள்ளி இரவு வைத்திருக்கிறான். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, ரஜபினுடைய 27ஆம் இரவான மேராஜுடைய இரவு சங்கைப்படுத்தப்படுகிறது. அதற்கடுத்து ஈதுல் அல்ஹா, ஈதுல் ஃபித்ர், யூசுவலா, அடுத்து பராத். 4 இரவுகளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானத்தை திறந்தே வைத்திருக்கிறான். அதாவது நன்மையை செய்த உடனேயே அதை அப்படியே அள்ளி எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு சூழலில் மலக்குகள் 4 இரவுகளை தேர்ந்தெடுக்கிறார். அதுல முதலாவது இரவு ஈதுல் அல்ஹா. நல்ல புரிந்து கொள்ளணும், முன்னாடி உள்ள ஹதீஸ்லயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈதுல் அல்ஹாவை சிறப்பித்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வார்த்தையான இந்த ஹதீஸ், 4 இரவுகள் வானம் திறந்தே இருக்கும். அந்த நாளையில் நன்மைகள் எங்கே என்று வானம் ஏங்கி தவிக்கும். ஈதுல் அல்ஹாவுடைய இரவு, ஈதுல் ஃபித்ராவுடைய இரவு, அதுக்கு பாத்தீங்கன்னா ஷஅபான் 15ஆம் இரவான இந்த புனிதமான பராத்துடைய இரவு, அடுத்த அரஃபா நாளினுடைய இரவு. அரஃபா நாள் வருகிறது அல்லவா, துல் ஹஜ் 9, அந்த நாளினுடைய இரவு இருக்கிறது அல்லவா, அரஃபா, யௌமுல் அரஃபா. அந்த அரஃபாவினுடைய இரவிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானத்தை திறந்தே வைத்திருக்கிறான். ஒரு சின்ன தர்மம் செய்தால் கூட பன்மடங்காக்கி உங்களிடமிருந்து கொண்டு செல்லக்கூடிய மலக்குகள் அந்த இரவில் இறங்கி கொண்டே இருக்கின்றனர். புனிதமான பராத்துடைய இரவில் நான் ஸ்டாப்பாக இறங்குகின்றனர். உலமாக்கள் சொல்கிறார்கள், 2 நமக்கு எப்படி 2 பெருநாளோ அதே போல மலக்குகளுக்கு 2 பெருநாளாம். நமக்கு என்னென்ன பெருனா? ஹஜ் பெருனா, நோன்பு பெருனா. அவர்களும் அல்லாஹ்வின் படைப்புகள் தானே. அந்த ரப்பின் படைப்புகளான மலக்குகளுக்கு 2 பெருநாட்களாம். அதுல ஒரு பெருநாள் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லைலத்துல் கத்ர். ஏன்னா அந்த நாள்ல தொடர்படியாக அவங்களுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும். வானுலகத்திலிருந்து சாரை சாரையாக அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, இன்னஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், மலக்குகள் கூட்டம் கூட்டமாக இறங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். கூட்டம் கூட்டமாக இறங்கிக் கொண்டே இருப்பார்கள். கூட்டம் கூட்டமாக இறங்குவதோடு மட்டுமல்லாமல், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, பராத்துடைய நன்னாளிலும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நசீபாக்குகிறார். பராத்துடைய இரவிலும் மலக்குகளுக்கு தொடர் வேலை இருந்து கொண்டே இருக்கும். யார் தொழுகிறார், யார் அழுகிறார், யார் குனிகிறார், யார் நிமிர்கிறார், யார் தர்மம் செய்கிறார், யார் தஸ்பீஹ் செய்கிறார், யார் சதகா செய்கிறார், யார் தன்னை விட்டும் பிரிந்து விட்ட உறவுகளை சென்று ஜியாரத் செய்கிறார். ஏன்னா அவங்களுக்குன்னு சொல்லி ஹுகூக்குல் இபாத் இருக்குது. வெறுமனே அல்லாஹ்வுடைய இபாதத்தை மட்டும் செஞ்சு முடிச்சுட்டு கையை கழுவிட்டு போறதல்ல ஒரு மூமினுடைய பண்பாடு. உலகத்துல வாழக்கூடிய ஒரு மரம், செடி, கொடி, ஒரு உயிர் ஜீவராசிக்கு கூட தன்னாலான ஏதாவது ஒரு வகையில உதவி செஞ்சுட்டு போயிடணும். அதான் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. முஸ்லிம் என்பவன் யார் என்றால், தன் கரத்தால் தன் நாவால் பிறருக்கு நன்மை பயக்க கூடியவனே உண்மையான முஸ்லிம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அப்படி இருக்கையில தன்னை விட்டும் பிரிந்து விட்ட மௌத்தாக்களை போய் பண்ணி பார்த்து அவங்கள போய் சந்திச்சு அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில தன்னாலான தொண்டாற்றாம இருந்தான்னு சொன்னா, அவனை பெத்த தாய் தகப்பனுடைய உள்ளம் எப்படி கொதிக்கும். அடே, வாழக்கூடிய காலகட்டம் தான் எங்களை பெருசா நீ பார்க்கல, நாங்க மரணத்தை தழுவிய பிறகு எங்களுக்கு நன்மையை சேர்ப்பிக்க எங்களை பார்க்க உன்னால் முடியவில்லையா? நான் சொல்லுவேன், குல்லு இனாஇ யல்லிஉ பிமா ஃபீஹி, ஒவ்வொரு பாத்திரமே அதுல இருக்கிறது தான் கொட்டும். நாம என்னத்தை கொடுக்குறோமோ அதே தான் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு தரும். நம்ம தாய் தாப்பனுக்கு என்னத்தை கொடுக்குறோமோ அதே தான் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு தரும். சில பல நேரங்களில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், தாய் தகப்பனுக்கு
இவன் ஒண்ணுதான் கொடுத்துருப்பான், ஆனா டபுளாக இவன் பிள்ளைங்களை வச்சு அல்லாஹ் பழி வாங்கிடுவான். அல்லாஹ் எல்லா மக்களையும் பாதுகாப்பானாக. தாய் தகப்பனுடைய கண்ணியத்தை உணர்ந்து நடந்து அவங்களுடைய கல்பில் மிகச்சிறந்த இடத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் நம்மையும் ஆக்குவானாக. அப்ப அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, இந்த நல்ல நாளையில் வானத்தின் வாசல்கள் திறந்தே இருக்கிறது. அல்லாஹ்வின் நேரடி கண்காணிப்புக்கு நீங்கள் ஆளாகிறீர்கள். உங்களுடைய ஒவ்வொரு அமல்களும் அல்லாஹ்விடத்தில் பொன்னெழுத்துக்களால் பதிவு செய்யப்படக்கூடிய அந்த சூழல் ஏற்பட்டு விடுகிறது. அதனால் பார்த்து பார்த்து செய்யுங்கள் இன்றைய அமலை. கூமு லைலஹா வசூமு நஹாரஹா. முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த இரவு வந்துருச்சுன்னு சொன்னா இரவு முழுக்க நின்று வணங்குங்க, பகல்ல நோன்பு வையுங்கன்றாங்க பராத்துடைய நன்னாளில். ஏன் இரவு முழுக்க நின்று வணங்க காரணம் என்ன? சில வாய்ப்புகள் சில நேரத்தில் மட்டும்தான் வரும் சகோதரர்களே. ஒரு தடவை நான் வாய்ப்பு கொடுத்தனா இல்லையா, அதை நீ ஏன் பயன்படுத்தல? இல்லைங்க சார், அடுத்த தடவை எப்படி கொடுக்க முடியும்? ஒரு தடவை தான் கொடுக்க முடியும்பா அப்படின்னு ஒரு தடவை கொடுக்கப்படக்கூடிய வாய்ப்பாக அல்லாஹ் வைக்கல. வருடா வருடம் அல்லாஹ் மனித குலத்தின் மீது கருணை கொண்டு ரப்புல் ஆலமீன் வருடா வருடம் தருகிறான். இந்த வாய்ப்பை வருடா வருடம் தருகிறான். ஷபே பராத் என்பது வருடா வருடம் உங்களை உன்னிப்பாக பார்க்கிறது. தலையெழுத்து நிர்ணயம் செய்யப்படுவதுன்றது சாதாரணமா? அந்த வருடத்தை நல்லது கெட்டது எழுதப்படுவதுன்றது சாதாரணமா? சில கழிவுகள் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுட்டு பராத்து கிடையாது அது கிடையாது, நல்லது கெட்டது எழுதப்படக்கூடிய ஒரு ஹதீஸை நீ மறுக்க முடியுமா உன்னால? இந்த நாள்ல தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மையை தீமையை எழுதுகிறான். அந்த வருடத்தில் நடக்க இருக்கின்ற பிறப்பையும் எழுதுகிறான், இறப்பையும் எழுதுகிறான். அந்த நேரத்துல ஒரு வேளை அற்பாயில் மரணத்தை உடையவனாக என்னை அல்லாஹ் ஆக்கி நவுது பில்லாஹி மின்ஹா அப்படி வச்சிருந்து நான் தொழுகை இபாதத்தோடு இருக்கிறேன், அந்த பராத்துல உளுந்து உளுந்து அல்லாஹ்விடத்துல கேட்கிறேன், என்னை மன்னித்து விடு இறைவனே, என் மீது கருணை காட்டு இறைவனே, என் வாழ்க்கையை நீ அற்ப ஆயுளில் முடித்து விடாதே ரப்பே, என் பிள்ளைகளுடைய கடமைகள் நிலுவையில் இருக்கின்ற அந்த சூழலில் என்னை நீ மரணமடைய செய்து விடாதே ரப்பே என்று நான் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்ற நேரம் என் கண்களில் உதிக்கின்ற, என் கண்களில் உதிர்க்கின்ற அந்த கண்ணீர் என் தலையெழுத்தை மாற்ற வல்லது. சொன்னார்கள் அல்லவா, அஸ்ஸதகத்து ரத்துல் பலாய் வல் கலா, அத்துஆஉ ரத்துல் பலாய் வல் கலா, அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனமுருகி அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் என்று நீ கேட்கின்ற நேரம் உன் கல்பில் வடியும் அந்த ஒரு உளப்பூர்வம் இஹ்லாஸிற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன்னுடைய தலையெழுத்து ஒருவேளை முன்ன பின்ன இருந்தா, உன் பிள்ளைங்களுடைய தலையெழுத்து முன்ன பின்ன இருந்தா சரியான ஜோடி அமையாது அப்படின்னு அல்லாஹ் எழுதியிருக்கிறான். இங்க தந்தையானவன் உட்கார்ந்து உருகிறான் கடந்து, யா அல்லாஹ் என் பிள்ளைகளின் வாழ்க்கையை நல்லதாக ஆக்கி கொடு, நல்லதாக ஆக்கி கொடு, என் பிள்ளைகளை நீ வழிகேட்டில் விட்டு விடாதே, என் பிள்ளைகளுக்கு மன அழுத்தத்தையோ அல்லது சிரமத்தையோ ஏற்படுத்தக்கூடிய வாழ்க்கையை தராதே தராதே என்று ஒரு தந்தையானவன் துடிக்கின்ற துடிப்புக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? என்ன சொன்னார்கள்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிள்ளைக்காக கேட்கக்கூடிய தாய் தந்தையின் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதில்லை. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே, புகாரிலே வருகிறது ஹதீஸ். பிள்ளைக்காக தந்தை கேட்கக்கூடிய துஆவும் அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதில்லை, பதுவாவும் அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதில்லை. பிள்ளைகளை பதுவா செஞ்சிடக்கூடாது. ஏதோ நான் செலவுக்கு கேட்டேன் அப்புறம் பார்க்கலாம் டேடி அப்படின்னு சொல்லிட்டான், ஏதோ ஒன்று எனக்கு பிடித்தமானதை நான் வாங்கி கேட்டேன், ஏன் டேடி இந்த வயசுல உங்களுக்கு இது தேவையான்னு சொல்லிட்டு மனசை உடைச்சிட்டான், இதுக்கெல்லாம் உட்காந்து பதுவா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அன்னைக்கு ஒருத்தர் வந்தாரு, வந்து ஜும்மால வந்து நீங்க இந்த பெற்றவங்களை ரொம்ப வேதனைப்படுத்தக்கூடிய அந்த பர்சன்களை நீங்க வந்து ரொம்பவே பேசணும் ஹஸ்ரத் அப்படின்னாரு, ஆக்ரோஷமா பேசணும் அப்படின்றாரு. அந்த ஆளு பேசுற பேச்ச பார்த்தா எங்க மைக்க பிடிச்சு அவரே ஜும்மால பேசிடுவாரோன்னு நான் நினைக்கக்கூடிய அளவுக்கு அப்படி ஒரு துடிப்போட என்கிட்ட வந்து நீங்க பேசுங்கன்ற ரிக்வஸ்டே அப்படி வச்சாருங்க. ஃபேனை அணைச்சிருங்களா குளிருங்க.
அந்த ரிக்வெஸ்ட வச்சார். ரிக்வெஸ்ட வச்ச உடனே அப்ப நான் சில ஆலோசனைகளை சொன்னேன். பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க, அவங்க மட்டும்தான் அவங்க தான் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. அவங்களுக்கு வரக்கூடிய ஜோடிகள் கூட சில நேரத்தில் என்ன செய்யும், உங்களுக்கு எதிராக கிளப்பி விட்டுரும். அதனால பிள்ளைகளை அப்படியே ஒரு நெகட்டிவாகவே பார்க்காதீங்க ஜி அப்படின்னு சில விஷயங்களையும் நான் சொன்னேன். சொன்ன உடனே கொஞ்சம் என்ன செஞ்சாருண்டா, தெளிவு பெற்றார். தெளிவு பெற்றுட்டு இன்னொரு ஆலிம்கிட்டையும் போய் கேட்டிருக்கிறார். இன்னொரு ஆலிம் அவங்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நானும் உங்க அசத்திட்ட சொல்றேன், இன்னும் கொஞ்சம் வலியுறுத்தி சொல்றேன், தாய் தப்பனை பத்தி சொல்லணும்னு சொல்லிட்டு அப்படின்னு அந்த அசர்த்தி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாப்புல, இந்த மாதிரி பர்டிகுலர் ஆளு வந்தாரு போனாரு, நீங்க ஜும்மால பேசணுமா? சரி நான் பேசுறேன் இன்ஷால்லா. அதுக்குண்டு சொல்லி நம்ம பேச முடியாது, அவரை நம்ம குறிப்பிட்டு பேச முடியாது, பொதுவாக பேசுற மாதிரி நம்ம பேசுறோம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அசரத்து சொன்னாப்புல, அசரத் நான் சில அறிவுரைகளை நீங்கள மாதிரி நானும் செஞ்ச பிறகு ஒரு தப்பை அவர் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னாரு. என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கேட்டேன். வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை அந்த பிள்ளைங்களை பதுவா செஞ்சுக்கிட்டே இருப்பார். எதுல கையை ஏந்தி, சத்தியம் இது. அதனால என்ன பண்ணுவாராம், பதுவா செஞ்சுக்கிட்டே இருப்பாராம். ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி, என் சின்ன மகன் இப்படி, என் பெரிய மகன் அப்படி, என்னை போட்டு இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான், எனக்கு சால்னா இப்படி வச்சுட்டான், எனக்கு சாப்பாடு இப்படி வச்சுட்டான். இதெல்லாம் ஒரு சில்லறத்தனமா இல்லையா? அடே அதுக்காக அவனை புதக்குழியில கொண்டு புதைக்கிறிய, ஒரு சால்னா சரியில்லைன்னு சொன்னா பிள்ளைங்க சாகணுமா, நாசமா போகணுமா? அதெல்லாம் பேசி தீர்க்க வேண்டிய காரியம். 10 மாசம் சுமந்து பெத்த தாய்கிட்ட அந்த கேளுங்க வழிய. உனக்கு தெரியாதுப்பா, நீ என்னமோ வளர்த்திருப்ப அவ்வளவுதான். ஆனா அதை விட மேலா வலிமையுள்ள உன் மனைவிட்ட கேளு, அவனை எவ்வளவு கஷ்டப்பட்டு சுமந்து பெற்று வளர்த்து ஆளாக்கியிருப்பான்னு சொல்லி அவள்கிட்ட போய் கேளு. வெள்ளிக்கிழமை என்ன செய்வாராம் அவரு, ஜும்மாக்கு நேரத்தோட போய் பதுவா செஞ்சுக்கிட்டே இருப்பாராம். சும்மாக்கு நேரத்தோட போய் செலவாத்து ஓத சொன்னாங்க, கவுப்பு ஓத சொன்னாங்க, இவர் உட்கார்ந்துக்கிட்டு பதுவா செஞ்சுக்கிட்டு இருப்பாராம். அந்த அறிவுரையின் காரணமாக ஞானம் பெற்றவராக இனிமேல் அந்த பத்வாவை நான் இனிமேல் செய்ய மாட்டேன். அப்படி நான் செய்யத்தானே உங்களுக்கு தப்பான கண்ணோட்டத்தோட இருக்கிறவன் எதை பார்த்தாலும் தப்பா தான் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? இந்த உள்ளம் ஃபுல்லா வன்மம் பிடிச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க. நல்ல தெளிவான சிந்தனை, பாசிட்டிவான சிந்தனை, எல்லாரும் நல்ல வாழணும்னு சொல்லி அந்த பரந்த மனப்பான்மையோட இருக்கிறவன் இருட்ட பார்த்தாலும் பகலா மாறிடும். இருட்ட பார்த்தாலும் என்ன செய்யும், பகல் மாதிரி தெரியும். உள்ளம் ஃபுல்லா இருட்டா உள்ளவன் காலம் முழுக்கும் கிரிமினல் மைண்டே இருக்கிறான்னு வச்சுக்கிறங்க. அந்த கிரிமினல் யாரை பார்த்தாலும் கிரிமினலாவே நினைப்பான். அல்லாஹ் பாதுகாப்பான. அதனால நல்லது கெட்டது அப்படின்றதெல்லாம் வாழ்க்கையில வரும் தான், போகும் தான். அதுக்காக பிள்ளைகளை புதைகுழியில புதைக்கிற மாதிரி நாசமா போயிடுவான், அழிஞ்சு போயிடுவான், நிர்மூலமா போயிடுவான்னு சொல்றதெல்லாம் சாதாரணமான விஷயமாக இல்லை. அப்ப அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, பெற்ற மகனுக்காக கேட்கக்கூடிய அற்புதமான துஆக்களின் தருணம் இது. பராத்துடைய நன்னாள். என் மகனின் வாழ்க்கையை நீ நல்லதாக ஆக்கி வை, என் மகளின் வாழ்க்கையை நீ நல்லதாக ஆக்கி வை அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல மிக அதிகமாக கேட்க வேண்டிய ஒரு தருணம் தான் இந்த புனிதமான பராத்துடைய நன்னாள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பாவம் செய்துவிட்டு மனம் திருந்தியவன் எந்த காலத்திலும் நிராகரிக்கப்படாத ஒரு நாள் இந்த நாள். மனம் திருந்தியவன் தௌபா செஞ்சுட்டு, அஸ்தக்ஃபிருல்லாஹ், मुझे माफ कर डालो, मुझे माफ कर डालो, बहुत बड़ी गलत वाले मैं, तू माफ कर नहीं तो मैं कहां जाएंगे, तुझ ना हमारा इलाह, तुझ ना हमारा खुदा, खुदावा खुदावा खुदा. அவங்களும் நிறைய பேர் வந்திருக்கிறா, இன்ட்ரெஸ்டா பாக்குறாங்க, பாச புரியுதோ என்னமோ, சரி உண்மையான சொல்லுவோம் நமக்கு தெரிஞ்சதை அப்படின்னு சொல்றேன். ये सजदा का जमान है, ये सजदा का वक्त है, ये बारात सजदा, दुआ, इबादत, जिक्र, फिक्र, तिलावत का वक्त है.
இந்த புனிதமான நன்னாள் இறைவனுக்காக நீங்கள் எதையெல்லாம் நீங்கள் வணக்கங்கள் என்று பட்டியல் போட்டு வைத்திருக்கிறீர்களோ அத்தனையும் செய்யக்கூடிய ஒரு நன்னாள் தான் இந்த புனிதமான பராத் என்பது. பணம், காசு, சொத்து, சுகம் அனைத்தையும் மறந்துவிட்டு படைத்தவனே கதி என்று துடிக்கின்ற ஒவ்வொரு இதயத்தையும் அல்லாஹ் நிராகரிக்காத ஒரு புனிதமான நன்னாள் ஷபே பராத் என்பது. அதே போல சகோதரர்களே, சிரமப்பட்டாலும் அல்லாஹ்வை எந்த காலத்திலும் நிந்திக்காதவனை உற்று நோக்கக்கூடிய ஒரு இரவு இந்த இரவா. என்னைக்குமே இறைவனை பாசிட்டிவாவே நினைப்பான். இடிஞ்சு உளுந்திருக்கும், அவன் வாழ்க்கையே இடிஞ்சு தரமட்டமா இருக்கும். அவன்கிட்ட போய் நம்ம கேட்போம், அபா இசாக் அல்லாஹ் கரேனா அப்படின்னு அல்ஹம்துலில்லாஹ்னுவான். வரும் போகும், என்னுடைய வாழ்க்கையில கஷ்டம் நஷ்டம்லாம் வரும் போகும், ஆனாலும் என்ன படைச்ச ரப்புக்கு தான் எல்லா புகழும். இதே கஷ்டத்தை கொடுத்தவன் நிச்சயமாக எனக்கு பலம், ஒரு மிகச்சிறந்த பயனை பின்னாடி தருவான். உங்களுக்கு தெரிஞ்சதுதான், அதற்கு உமர் ரலியல்லாஹு ஆரம்ப காலகட்டத்திலலாம் ரொம்ப பெரிய மோசமான எதிரியாக இருந்தார். ஜின்னீரா ரலியல்லாஹு அன்ஹா, உமர் ரலியல்லாஹு இடத்துல வேலைக்காரியாக பணிபுரிந்த ஜின்னீரா, அல்லாஹுடைய இபாதத்தில் தன்னையே தொலைத்தவர் ஜின்னீரா. தீனுல் இஸ்லாத்தை ரொம்ப ரகசியமாக ஏற்றுக்கொண்டவர். வெளியில தெரிஞ்சா நம்ம தலைக்கு உத்தரவாதம் இல்லை என்று சொல்லி மறைஞ்சு 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 இஸ்லாத்தை பின்பற்றி கொண்டிருந்தாங்க, ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தெரிஞ்சு போச்சு உமருக்கு, உமர் ரலியல்லாஹுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போன உடனே ஃபர்ஸ்ட் சாஃப்டா சொல்றாரு, நீண்ட காலமாக என்கிட்ட நீ பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்க, ஹிதமத் பண்ணிக்கிட்டு இருக்கிற, அதனால உன்னை நான் விடுறேன், இஸ்லாத்தை விட்டுரு, முகம்மதை விட்டுரு. நீ என்கிட்ட பணிபுரிஞ்சேன்ற ஒரு நன்றி உணர்ச்சியை மனதில் வைத்து நான் சொல்றேன், எனக்கு கோபத்தை படுத்திராத, விட்டுரு. இவ்வளவு காலமா நீ இஸ்லாத்துல இருந்தேன்னு சொல்ற, விட்டுரு. நான் கேள்விப்பட்டேன், இன்னைக்கு தான் நான் உன்னை பார்க்கிறேன். அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, இல்லை உமரே, விடக்கூடியதல்ல இஸ்லாம். என்ன ட்ரெஸ்ஸா, இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கல, அடுத்த ட்ரெஸ் தான் அப்படின்னு கேட்கறதுக்கு ஓயா, அல்லாஹ்வுடைய இஸ்லாம் இது, ரப்புடைய தீன் இது, உடை மாற்றிக் கொள்வதை போல அல்ல இது. நான் சடலமாகின்ற வரைக்கும் லா இலாஹா இல்லல்லாஹ், हमारा मौत कब आते हैं, हमारा दिल से ला इलाहा इल्लल्लाह रहेंगे, वो मौत नहीं, उसको मौत नहीं, हमको मौत है, லா இலாஹா இல்லல்லாஹ்வுக்கு மௌத் நஹின்னு சொன்னாங்க அந்த அம்மா. என்ன செஞ்சாரு தெரியுமா? அப்படி பிடிச்சாரு தலைமயிர, தலையை அப்படி பிடிச்சார், பிடிச்சு அப்படியே கொண்டு வந்தாரு. கொண்டு வந்து அடிக்க பார்க்கிறாரு, விட போறியா இல்லையா அப்படின்றார். முடியாதுன்றாங்க அந்த அம்மா. ஹஜ்ரத் ஜின்னீரா ரலியல்லாஹு அன்ஹா விட முடியாதுன்னு சொன்னாங்க. சவுக்கை எடுத்தாரு. சவுக்கை எப்போ எதுக்காக எடுக்கிறது? அந்த சவுக்கை ஒட்டகத்தை அடிப்பதற்கான சவுக்கை. அந்த சவுக்கை அப்படி எடுத்தார். சவுக்கு எடுத்து விளாசு விளாசுன்னு விளாசினார். அந்த நேரத்தில் அந்த அம்மா சூரா அஹத ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹு அஹத், அல்லாஹு அஹத், அல்லாஹு அஹத். வலி அதிகரிக்க அதிகரிக்க அவர் வார்த்தையின் வீரியம் அதிகரிக்கிறது. அல்லாஹ் வலி அதிகரிக்கும் போது எப்படி இருக்கும்? விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னா போகும். ஆனால் வெறி அதிகமாகிறது, ஈமானிய வெறி, ஈமானிய உத்வேகம். அல்லாஹு அஹத், அல்லாஹு அஹத். உமர் அடிக்கிறார். அடிக்க அடிக்க அல்லாஹ்வின் டெசிபல் கூடுகிறதே ஒழிய குறைந்தபாடில்லை. நம்மெல்லாம் வெட்கி தலை குனிய வேண்டும். வருஷத்துக்கு ஒரு முறை சில பேர் பராத்துக்கு கூடுறோம். நித்த நித்தம் அல்லாவே கதி என்று வாழ்ந்த மக்கள் எங்கே? ஏதாவது ஒரு இரவு வருகிறது, அப்போது அல்லாவை பார்க்கலாம் என்று சொல்லி ஆண்டவனை ஒரு சம்பிரதாயமாக வைக்கக்கூடிய நம்மை போன்றவர்கள் எங்கே? அல்லாஹ் பாதுகாப்பானாக, எல்லா மக்களும் ஹிதாயத்தை கொடுப்பானாக. எல்லா நாளும் ஷபே பராத் தான் உங்களுக்கு, இன்னைக்கு மட்டும் இல்லை ஷபே பராத்.
எல்லா நாளும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய நன்மை தீமை அனைத்தும் இரவில் பகலில் மாறி மாறி அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது. வாரத்துல திங்கள் வியாழக்கிழமை உங்களுடைய அந்த பட்டோலைகள், உங்களுடைய அந்த நன்மை தீமைகள் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதனால எல்லா நாளும் ஷஃபே பராத் தான். நமக்கு இந்த நாள் நமக்கு சிறப்புப்படுத்தி சொல்லப்பட்டிருக்குது, அவ்வளவுதான். அடிச்சான், அட்டி அட்டி அட்டின்னு அடிக்கிறார் சகோதரர்களே. அடித்த அடியில் அந்த ஒட்டகத்தை அடிக்கிறதுக்காக அந்த சவுக்கையினுடைய ஓரத்துல ஒரு சின்ன முள்ளு மாதிரி வச்சிருப்பாங்க. குத்திட்டா அது என்ன செய்யும், ஒழுங்கா போகும். அந்த முள்ளு கண்மணியை கிழிச்சிருச்சு. அந்த முள்ளு என்ன செஞ்சிருச்சு, கண்ணில் பட்டு கண்மணியை கிழிச்சிருச்சு. கிழிச்ச உடனே அப்படி அல்லாஹூன்னு பொத்திக்கிட்டு என்ன செய்யறாங்க, ரத்தம் வடிய வடிய அப்படி விட்டுற, நீ ஒளிஞ்சு போயிடு, நீ உரிமையை விட்டுறான், போ ஒளிஞ்சு வெளியே போயிடு அப்படின்ட்டார். அப்படியே ஓடுறாங்க, அல்லாஹ் அல்லாஹ்னு அலறிட்டு ஓடுறாங்க. அப்ப இந்த அபூ ஜஹல் வகைரா ஷைத்தானிய கூட்டம் என்ன செய்கிறது பார்த்துட்டு, லாத் உஸ்ஸா சிலைகளை திட்டினிய, லாத் உஸ்ஸா சிலைகளை புறக்கணித்து அல்லாஹ் தான் எனக்கு கதின்னு சொன்னிய அந்த அல்லாஹ் இப்போ உன் கண்ணையே கிழிச்சு உன்னை நொல்ல கண்ணாக்கிட்டான் பார் அப்படின்னு சொன்ன உடனே, ஆம், இது லாத் உஸ்ஸாக்கள் செய்யவில்லை, அல்லாஹ் தான் செய்தான். என் கண்ணின் பழுதை அவனே நீக்க போதும். என்ன குருடாயிட்டனா? இல்லையே, கண்ணில் அடிதானப்பட்டிருக்குது. என் கண்ணின் பழுதை நீக்க அவனே போதும், இல்லை நீ குருடாயிடுவேன்றான். அவங்க சொல்றாங்க, நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு பார்வையை மீட்டுவான்றாங்க. எவ்வளவு பெரிய பேருபகாரன்! ஒரு சில நாட்களிலேயே மருத்துவத்தை பண்ணாங்க. மருத்துவம் பண்ணி பார்வை அவர்களுக்கு தெரிந்தது, பலமாகவே தெரிந்தது. அப்படி இருக்கையில் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, அநீதி இழைக்கப்பட்டவனின் அந்த துவாக்களை அல்லாஹ் கரிசனையோடு கேட்கக்கூடிய ஒரு தருணம் இந்த பராத்துடைய நன்னாள். இந்த பராத்துடைய நன்னாள், இந்த பராத் என்ற வார்த்தையிலேயே பாருங்களேன், எழுதுறாங்க ஞானவான்கள், முதல்ல இருக்கக்கூடிய ஷஃபே பராத், ஷாபான், பராத்னு சொல்லல, ஷாபான் அந்த வார்த்தையிலேயே அல்லாஹ் எவ்வளவு பெரிய சிறப்பு வச்சிருக்கிறான். முதல் எழுத்து ஷீன் இருக்குது பாருங்க, முதல் எழுத்து ஷீன், ஷாபான்ல உள்ள ஷீன். அந்த ஷீன் ஷராஃபத், சிறப்பை எடுத்து சொல்லுதான். ஒரு மூமினை அல்லாஹ் சிறப்பு படுத்த ஷஃபே பராத்தில் அவனை வணங்க வைப்பான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் உங்களை என்னையும் கபூல் செய்வானாக. அதுக்கடுத்து ஐன், ஷாபான்ல உள்ள இரண்டாவது ஐன். அந்த ஐன் உல்வு, உயர்வு. உல்வுன்னு சொன்னா உயர்வு, தன்னியம், இஸ்ஸத். அந்த உள்வத்தை அவனுக்கு தருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பே, பா. அந்த பே எதை தருகிறது? பர். பர்ன்னு சொன்ன நன்மையை தருகிறது. இந்த நாள் முழுக்க நன்மை தான், ஃபஜ்ர் வரைக்கும் நன்மை தான். மலக்குகளுடைய தொடர்ந்த வருகை போக்கு, அப்படியே தொடர்ந்த அவங்களுடைய அந்த இது நன்மைதான் சகோதரர்களே. இந்த பா, பர், நன்மையை தருகிறது. அடுத்து வரக்கூடிய அலிஃப், ஷபா. அந்த அலிஃப் இருக்குது பாருங்க, அந்த அலிஃப் உல்ஃபத் என்று சொல்லக்கூடிய பேரன்பை, அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்று தருகிறது அப்படின்னு சொல்றாங்க சூஃபியாக்கள். சும்மா ஒண்ணு அந்த பேர் அல்லாஹ் தஆலா ஷாபான வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கல, அந்த ஷாபானிலேயே இவ்வளவு ஒளிந்திருக்கிறது. அலிஃப் உல்ஃபத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய பேரன்பை அங்கு பெற்று தருகிறது. அதுக்கடுத்து பாருங்களேன், நூன், சொல்லவே வேணாம், நூர். நூறுக்கு முதல் எழுத்து நூன் தான். नूर, ओली, रोशनी। रोशनी सुना बोलते हैं, क्या बोलते हैं इसको? रोशनी। இந்த பராத் என்பது முழுக்க முழுக்க நூறானியத்தை பெற்று தருகிறது. பின்னாடி ஒருத்தர் ரொம்ப சிரிக்கிறார் என்னுடைய உருதை பார்த்துட்டு. எல்லாம் கொம்பு பக்கடு வால் பக்கடு தான், பாதி தமிழ் பாதி உருது. சென்னையில் மட்டும் என்ன வாழுதான், ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் பியூர் உருது. சென்னைவாசிகள் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் உருதே அழுதுரும் போல இருக்கு. அந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடிய மக்களை நான் பார்த்துருக்கேன். திருநெல்வேலி சொல்லவே வேணாம், திருநெல்வேலியில் குறிப்பிட்ட பகுதி உருது முஸ்லீம்கள் தான் எங்கள் ஊரில்.
அவங்க பேசுறத பார்த்தா அல்லாஹ் அக்பர். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர், ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், அன்வர் பாய்ன்னு சொல்லிட்டு. மனைவிட்ட பேசுவார், போலோ கே போல்தே, இப்பதானே தூ போலே அப்படின்னுவாரு. இப்பதானே தூ போலே, இல்லப்பா சாப்பிட்டுட்டு ஆஜேபா. பைத்தியம் முடிச்சிடும் அவர் உருது பேச்சு கேட்டா. ஏயா ஒண்ணு தமிழ்ல பேசு அல்லது உருதுல பேசு. தமிழும் உருதும் கலந்து அந்த உருதையே மறந்துடுற மாதிரி பேசுவார். சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். நூர், ஒளி, ஷாபானில் இருக்கக்கூடிய நூன் ஒளியை எடுத்து சொல்கிறது. அந்த ஒளியை அல்லாஹ் இந்த இரவில் தருகிறார். அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் கல்வின் ஒளியை தருவானாக, முகத்தின் ஒளியை தருவானாக, வாழ்வின் ஒளியை தருவானாக, ஹிதாயத் என்ற ரஷீதத்தை தருவானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்கள், இந்த 15வது இரவு 3 யாசீன்களை உங்களுக்கு ஓதப்பட்டது மக்ரிபுக்கு பிறகு. 3மே மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று. நீண்ட ஆயுள்ன்றது ரொம்பவே முக்கியமான ஒன்று. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சாச்சா இறந்து போனார். இதெல்லாம் பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டார். பேத்தி ஒரே ஒரு பேத்தி, ஒரே மகள், அவளுக்கு பிறந்த ஒரு பேத்தி. அந்த திருமணத்தை நடத்தணும்னு சொல்லி நேத்தான் திருமணம், இந்த நாள் தான் திருமணம். என்னெல்லாமோ பாடுபட்டார் நம்ம ஒன்று விட்ட சாச்சா. ஊரா போய் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தார். மகளோடு மருமகனோடு சேர்ந்து இவரே போவார். எல்லாத்தையும் பிளான் பண்ணி கரெக்டா மண்டபத்தில் இருந்து எல்லாமே பிளானிங் ஒர்க் தான். அப்படி பண்ணிடுவோம், இப்படி பண்ணிடுவோம், அதை செஞ்சிருவோம், இதை செஞ்சிருவோம். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி, 2 மாசமோ 1.5 மாசம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 1.5 மாசம் இருக்குல்ல சார், 2.5 மாசம் இருக்கும். கடையில வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவர் கீழே விழுந்தார். அதான் முடிஞ்சு போச்சு. அப்ப நீண்ட ஆயுள் என்பது எவ்வளவு அத்தியாவசியமானது. பிள்ளைகளுக்கான கடமைகள் இருக்கின்றன, மனைவிக்கான கடமைகள் இருக்கின்றன, மக்களுக்கான கடமைகள் இருக்கின்றன, சமூகத்திற்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. அப்ப நீண்ட ஆயுள் என்பது என் ரப்பு எனக்கு தரக்கூடிய மாபெரும் நிஅமத். அந்த நிஅமத்தை யாசீனை ஓதி நான் கேட்கிறேன். இது யாரடா தப்புன்னு சொல்றது? யாரை தப்புன்னு சொல்றது? இதை ஏதாவது லாஜிக் இருக்கணுமா இல்லையா? யாசீன் என்பது அல்லாஹ்விற்கானது. யாசீன் என்பது குர்ஆனில் இருக்கக்கூடியது. யாசீன் என்பது சம்பந்தம் இல்லாத யாருடைய எந்த ஒரு ஆலிமோ, எந்த ஒரு ஃபகீஹோ, எந்த ஒரு இமாமோ, எந்த ஒரு மதுஹபிலோ யாசீன் சொல்லப்பட்டிருக்கிறதா? குர்ஆனில் வரக்கூடிய யாசீனை, என் ரப்பு எனக்கு தந்த கொடையை நான் மக்ரிபில் ஓதி அல்லாஹ்விடத்தில் கேட்பதை தடுக்க நினைப்பது எவ்வளவு பெரிய அடிமுட்டாள்தனம். உனக்கு பிடிக்கலன்னா எஞ்சி போயிட்டேரு. உனக்கு யாசீன் பிடிக்கலன்னா போயிட்டேரு. மற்ற நாள்ல நீ ஓதுறியா? நான் கேட்கிறேன், இந்த யாசீன் ஓதக்கூடாதுன்னு சொல்றான்ல, இந்த யாசீன் அந்த நாள்ல ஓதக்கூடாது, அந்த நாள்ல ஓதக்கூடாது, இவனுங்களை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட ஓத மாட்டாங்க சகோதரர்களே யாசீனை. இவனை கேட்டு பாருங்களேன், யாசீனை எப்போ ஓதனேன்னு கேட்டு பாருங்களேன். புகாரில் வருகிறது ஒரு ஹதீஸ், காலை நேரத்தில் யாசீனை ஓதுனான்னு சொன்னா அன்னைக்கான தேவைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா நசீபாக்குறான், அல்லாஹ் தஆலா தர்றான்னு வருது. ஒரு நாள் ஒரு பொழுது யாசீன் ஓத முடியலன்றதுக்காகத்தான் அந்த காலத்தில் உள்ள முன்னோர்கள் இப்படி ஒரு அழகான ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி உன் ஆயுளுக்கானதை அல்லாஹ்விடத்தில் யாசீனை ஓதி கேள் என்று சொன்னார்கள். அதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல பாவம் நடந்தா தடு, ஷரியத்துக்கு புறம்பான காரியம் நடந்தா தடு. இபாதத்தை தடுக்கிறிய, உனக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்கம், முட்டாள்தனம் எவ்வளவு என்ன சொல்றது, மனிதாபிமானம் கிடையாதா? இபாதத்தை தடுக்கிறதுக்கு இத்தனை பேர் வந்திருக்கிறோம், அல்லாஹ்னு நினைக்கத்தானே வந்திருக்கிறாங்க. இத்தனை பேர் வந்திருக்கிறோம், அல்லாஹ்வை நினைக்கத்தானே வந்திருக்கிறோம். அவன் நினைவுகளின் நெஞ்சத்து சுமக்கத்தானே வந்திருக்கிறோம். என்ன ஒண்ணு நீங்க அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னண்டா, வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மக்கள் கூடுறாங்க, அதுக்கப்புறம் வரமாட்டேங்கிறாங்க. அதை நீங்க சொல்லணும், மக்களுக்கு நீ சொல்லு. இன்று மட்டுமில்ல, எல்லா நாளும் ஷபே பராத்து தான் சொல்லணும். மக்களுக்கு நாங்க சொல்றோம், உலமாக்கள் சொல்றாங்க.
யாரும் வந்த உடனே ஷபே பராத் என்பதுன்னு சொல்லி ஷபே பராத் மட்டுமே டார்கெட் பண்ணி பேசுறது இல்ல. மக்களின் பலகீனத்தை, இபாதத்தின் பலகீனத்தை சுட்டி காட்டி அவன் யார் என்பதை புரிய வைக்கக்கூடியவர்கள் தான் உலமாக்கள். நீ மத்த நாள்ல வணங்குறது தான் உன்னுடைய உண்மையான யதார்த்தம். இன்று நாள் மட்டும் வணங்கி அல்லாஹ்விடத்துல கேட்ட உடனே எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு ஆண்டவன் ஒன்னும் இழிச்ச வயம் கிடையாது. கேட்கிறோம், அந்த ரப்பு தருவான்ற ஒரு நம்பிக்கையில கேட்கிறோம். ஆனால் நீங்க அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடிய துஆல இதை ஒண்ண வைக்கணும். யா அல்லாஹ், எல்லா நாளும் இந்த ஷபே பராத்தில் எப்படி நான் புத்துணர்ச்சியாக உன்னை வணங்க வந்தேனோ அதே போல எல்லா நாளும் எல்லா காலமும் உன் பள்ளியை அலங்கரிக்கக்கூடிய அலங்கார விளக்காக என்னை நீ ஆக்குன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட இன்ஷா அல்லாஹ். என்னை நீ உன் பள்ளியின் அலங்கார விளக்காக ஆக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, பள்ளிகளை பெரிய பெரிய டெக்கரேஷனை கொண்டு அழகுபடுத்துபவனை விட அல்லாஹ்வின் திக்ரால் அழகுபடுத்துவன் தான் உயர்ந்தவன். அப்படி அழகுபடுத்தக்கூடியவன் அலங்கார விளக்கு தானே, பள்ளியின் அலங்காரம் தானே. அந்த அலங்காரங்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. சொல்லிக்கொண்டே இருக்கலாம் சகோதரர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ரிஸ்கில் அபிவிருத்திக்காக யாசின் ஓதப்பட்டது. ரிஸ்குடைய அபிவிருத்தி எவ்வளவு முக்கியமான ஒன்று. பொருளாதாரத்துல பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடியவங்க வடிக்கின்ற கண்ணீரை நீங்க பாருங்களேன். ஒரு கல்யாணம் காட்சியை ஒழுங்கா நடத்த முடியல அவனால. பொருளாதாரத்துல பின்தங்கிய நிலையில் இருக்கிறவன பாருங்க, ஒரு மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியல அவனால, காசு இல்லாததுனால எடுக்க முடியல. பச்சை புள்ளைய வச்சிருப்பான், அந்த பச்சை புள்ளைக்கு ஒழுங்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க முடியாம ஏதோ எங்கேயோ இருக்கக்கூடிய ஓமந்தாரூரார் மருத்துவமனைக்கு கொண்டு போய் அங்க ஒழுங்கா கவனிக்காம அந்த அங்க இருக்கக்கூடிய ஒரு சில பேரை சொல்றேன், ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இதயத்துக்கு பதிலாக கல்ல வச்சிருக்கிறானோடு படுது. அங்குள்ள இந்த செவிலியர்கள் டாக்டர்ஸ் இருக்கிறானுங்க பாருங்க. எல்லாரையும் சொல்ல முடியாது, ஒரு சில பேர் மனிதாபிமானத்தோடு இருக்கக்கூடிய மக்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. ஓசிக்கு தானே பாக்குறான் கவர்மெண்ட்ல. இவன் எனக்கு காசா கொடுத்துருக்கிறான், அந்த உட்காரு, ஏன் இங்க என்ன, அங்க போய் கையெழுத்து வாங்கிட்டு வா போ, இந்த அந்த சைடு போ, ஆஸ்பத்திரியில் அலைய விடுறான். அந்த வயதான மனிதனை ஆஸ்பத்திரியில் அலைய விடுறான் சகோதரர்களே. மேல போ, கீழே போ, அங்க போ, இங்க போ, ஸ்ட்ரெச்சருக்கு ஒரு காசு கவர்மெண்ட்ல. ஒரு சில பேர் பரவாயில்லை, அல்ஹம்துலில்லாஹ், கடவுளுக்கு அவர்கள் சொல்வது போல கடவுளுக்கு பயந்து வேலை பார்க்கிறாங்க. ரிஸ்க் என்பது எவ்வளவு முக்கியமான ஒன்று. வியாபாரம் பண்ணணும்னு அப்படி ஒரு வில் பவரா இருப்பான், சொந்த தொழில் பண்ணணும்னு வில் பவரா இருப்பான். ஆனா பணம் இல்லாததனால அந்த சொந்த தொழில் செய்ய முடியாம, வியாபாரம் பண்ண முடியாம, கடைசி வரைக்கும் தன் திறமைகளை புதைத்த கொத்தடிமையாக வாழ்ந்து செல்வான். எத்தனை பேர் பொருளாதாரத்தில் எப்படி இருக்காங்க தெரியுமா? பின்தங்கிய நிலையில அவங்களுடைய துடிப்பு எல்லாமே சொந்த வியாபாரம் பண்ணி தலை நிமிர்ந்து வாழணும் தான் இருக்கும். ஆனா அந்த மக்களால பொருளாதாரத்தில் உயர்வடைய முடியாததனால கடைசி வரைக்கும் தன் திறமைகளை முடக்கிய முடவனாகவே, ஊனமுற்றவனாகவே கடைசியில மௌத்தா போறான் சகோதரர்களே. அப்ப பொருளாதாரத்தை பத்தி இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? பொருளாதாரம் எவ்வளவு பெரிய நியாமத் என்பதை புரிந்து கொண்டீர்களா? அப்ப அந்த பொருளாதாரத்தை கேட்கறதுக்காக யாசீன் ஓதி நம்ம துஆ செய்றோம். 4 பேத்துல கையேந்திர மாதிரி வச்சிடாத, அள்ளி நாங்க கொடுக்கணும் மற்றவங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடு. அந்த பொருளாதாரத்தை உன்னை தவிர யாரும் தர முடியாது. நீ கனி, நீ செல்வந்தன், நீதான் செல்வந்தன், நீதான் அள்ளி தருபவன். என் வாழ்க்கையில் என் அறிவு, என் ஊக்கம், என் உழைப்பு எல்லாமே சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி தான் இருக்கிறதே ஒழிய பணத்தை தருபவன் செல்வத்தை தருபவன் நீயாகத்தான் இருக்கிறாய், நீயாகத்தான் இருக்கிறாய். அது பையனை நேரடியா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்கிற வேண்டாம். அவங்க தாய் மரணம், அவங்க தாயாருடைய வஃபாத்துல அந்த ஜனாசாவை வச்சுக்கிட்டு நாங்க அலை இருக்குது பாருங்க. சாலி கிராமத்துக்கும் சாதிக் பாஷா நகருக்கும் அது இல்லை இது இல்லை. இதே ஒரு வசதியான பொம்பளையா இருந்தா நான் கேட்கிறேன், ஒரு வசதியான ஒரு லேடி அவளை புதைக்கிறதுக்கு உண்டான இது யாரு, ஐயோ அவங்களா
உடனே அடே ஒரு ஏழைக்கு அப்படின்னும் போது என்ன புறக்கணிப்பு, என்ன ஒரு ஒரு அசால்ட்டு தன்மை, என்ன ஒரு பார்க்கறதுல ஒரு விதமான பார்வை. அப்போ ஒரு ஃபகீருக்கு இந்த சமூக அரங்கத்தில் எவ்வளவு கேவலங்கள் தரப்படுகிறது சகோதர சகோதரிகளே. அன்பிற்குரியவர்களை நாம் புரிந்து கொள்ளணும், வாழ்க்கையில பணம் என்பது ரொம்பவும் முக்கியம். அந்த பணம் ஹலாலான பணமாக இருப்பது ரொம்பவுமே முக்கியம். அந்த ஹலாலான பணத்தை படைத்தவனை தவிர வேறு யாரும் தர முடியாது. அந்த ஒரு கேட்குதல், அந்த ஒரு ரிஸ்கில் அபிவிருத்தியை கேட்கக்கூடிய ஒரு தருணம் இந்த ஷஃபே பராத். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா யாசீன் ஓதப்பட்டது எதற்காக? தீங்குகளில் இருந்து பாதுகாப்பு, பலாய்களில் இருந்து பாதுகாப்பு, முசீபத்துகளில் இருந்து பாதுகாப்பு. என்னத்தான் நான் குட்டிக்கரணம் போட்டாலும் என் மரணத்தை, தீய மரணத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய ஏதாவது இருக்கிறதா? இல்லை சகோதரர்களே. போய்கிட்டே இருப்போம், திடீர்னு ஒன்று வந்து விழுந்துரும். அல்லாஹ் பாதுகாக்க. நோய் திடீர்னு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துரும். பால் கட் பண்ணிச்சு ஒரு அம்மா, நமக்கு தெரிஞ்ச ஒரு லேடி, ஒரு வயசானவங்க, பால் தான் கட் பண்ணிச்சு. பாலோட சேர்த்து இந்த விரல் இருக்குது பாருங்க, அந்த விரலையும் சேர்த்து கட் பண்ணிருச்சு. ரத்தமான ரத்தம், இன்ஃபெக்ஷன் ஆகி கடைசியில 1.5 மாசத்துலயே முடிஞ்சு போச்சு வாழ்க்கையை. இறந்துட்டாங்க அந்த அம்மா. அவன் மகன் இன்னும் இருக்காரு, கேரளாக்காரங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னா, ஒரு பலாய்க்கும் முசீபத்திற்கும் அவ்வளவு பெரிய வீரியம் இருக்கிறது, அவ்வளவு பெரிய வலிமை இருக்கிறது. அந்த வீரியத்தையும் வலிமையையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி பலாயை நம் கிட்ட கூட நெருங்க விடாமல் ஆக்கக்கூடிய சக்தி அல்லாவின் சக்தியை தவிர வேறு எதுவும் கிடையாது. அந்த அல்லாவின் சக்தியைத்தான் நாம் யாசின் ஓதி துஆ செய்தோம். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த நாளையில் இறந்தவர்களை நினைத்து பார்த்து அவர்களுக்காக சில நல்லதுகளை செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் தந்தருள்வானாக. தொடர்ந்து இபாதத்துக்களில் ஈடுபடக்கூடிய தருணம் இது. இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் பொது செய்யக்கூடிய தேவைகள் இருந்தால் உங்களுடைய தேவைகளை முடித்துவிட்டு தஸ்பீ தொழுகைக்காக தயாராகுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. டீ இருக்குது, டீயை குடிச்சுக்கிறங்க. டீயை குடிச்சு